ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. வீட்ல எல்லாம் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் இதுக்கு அப்புறமேட்டு தான் ஆப் வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்சீன் ப்ரோமோல வந்து பிக் பாஸ் வந்து ரெடியா சத்தியம் வாங்குறாரு. இதுக்கப்புறம் ஒழுங்கா டாஸ்க் விளையாடுன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜஸ்டாவா வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம பிரவீன் ராஜ் அவர்களும் அரோரா அவர்களும் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது கையை இப்படி வச்சுட்டு அடிப்போம்ல, நம்ம சின்ன வயசுல விளையாடிட்டு இருப்போம்ல, அந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஒருத்தரா வந்து ஜாயின் பண்றாங்க. அதுல முக்கியமா வந்து நம்ம கமருதீன் அவர்கள், திவாகர், பிரவீன் ராஜ், கானா வினோத் இவங்க 4 பேர் வந்து சாபுத்திரி போடுறாங்க. யாரு ஃபர்ஸ்ட் அந்த கையை இப்படி வைக்க போறது அப்படின்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபன்னா தான் இருந்தது உண்மையிலே. அதாவது பிக் பாஸ் வீட்ல இப்படிலாம் ஒரு ஃபன் எலிமெண்ட் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபன்னா தான் எடுத்துட்டு போறாங்க போல. ஆனா இதுக்கப்புறமேட்டு ஆப் இருக்கு, அது கன்ஃபார்ம் தான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ போன வீடியோலாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து சரியான ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க, பிக் பாஸ் வந்து ரோஸ்ட் கொடுக்க போறாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் ஜாலியா இருக்காங்களே அப்படின்னீங்க. பட் இதுக்கப்புறமேட்டு நடக்கும் பிரதர், கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அன்சீன் ப்ரோமோலே அதை நம்ம பார்க்க முடிஞ்சதுல, அந்த விஷயங்கள் தான் வந்து சண்டையா வந்து கிரியேட் ஆகி பிக் பாஸ் வந்து கத்தந்தெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அது வந்து அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோல வந்து இந்த சாபுத்திரி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்களே, அதுல வந்து திவாகர் மாட்டிக்கிறாரு. திவாகர் இப்படி கை வச்சிருமோ கானா வினோத்தை சும்மா போட்டு அடிச்சு நவுத்துறாப்புல. அதுக்கப்புறமேட்டு கமருதீன் வராரு, கமருதீனும் போட்டு அடிக்கும் போது கமருதீன் வெயிட் ஆடி இது கை வாங்கினாப்புல. பட் ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடு நம்ம திவாகர் அவர்கள். இதெல்லாம் இவங்க எல்லாருமே ஃபன்னா தான் எடுத்துட்டு இந்த கேம் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இதுதான் மக்களே நீங்க ப்ரோமோ கண்டென்ட்டே, வேற ஒண்ணுமே இல்ல ப்ரோமோல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னா அந்த கதை சொல்லும் டாஸ்க்ல யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்காக அங்க வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ப்ரோமோல வியன்னா அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம திவாகர், விஜய் போல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க டிஸ்கஷன். தேர்ட் ப்ரோமோ இந்த மாதிரி ஃபன் கண்டென்ட். இந்த சீசன்லயே இதுதான் மக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதாவது சண்டையே இல்லாத நாள் அது அப்படின்ட்டு ஒரு ப்ரோமோ வந்திருக்குன்னா அது இன்னைக்கு தான் நினைக்கிறேன். ப்ரோமோ மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறமேட்டு சண்டை இருக்கதான் போகுது. சண்டைனா இவங்க போடுற சண்டை இல்ல, பிக் பாஸ் போடுற சண்டை. அதான் வெயிட்டா இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி இவங்க இந்த வீட்டுல வந்து ஃபன்னா விளையாடிட்டு இருக்காங்களா, சாபுத்திரிச்சு எல்லாம் போட்டு இந்த கை வச்சு அடிக்கிற கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே, இது பாக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கா? இல்லைன்னா இவங்க சண்டை போடும்போது அந்த மாதிரி கையாமையான்னு கத்திட்டே இருப்பாங்களே, அதை பாக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.